இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸில் இண்டீஜர்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம். இண்டீஜர்ஸ் என்ன திருப்பி ஒரு தடவை பார்த்துக்குவோம். இண்டீஜர்ஸ் அப்படின்னா மைனஸ் வேல்யூ மைனஸ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், ஹோல் நம்பர்ஸும் இருக்கும், ப்ளஸ் நேச்சுரல் நம்பர்ஸும் இருக்கும். அதாவது இப்போது -2 -1 இப்போ ஹோல் நம்பர்ஸில் 0, நேச்சுரல் நம்பர்ஸில் 1 2 3 இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸும் எல்லா வேல்யூஸும் சேர்ந்தது தான் இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இண்டீஜர்ஸ்லேயே வந்துட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ். பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படி சொன்னால் நம்ம இந்த இண்டீஜர்ஸில் மைனஸ் வேல்யூ, ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? அதே மாதிரி இண்டீஜர்ஸில் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். அதாவது 1 2 3 அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரி வர்றது தான் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் இண்டீஜர்ஸ்னால் எப்படி வரும் அப்படி சொன்னால் இப்போ -1 -2 -3 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் வேல்யூஸ் ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும் வந்துச்சு அப்படி சொன்னால் அது நெகட்டிவ் இண்டீஜர்ஸ். பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் வந்துச்சு கவுண்டபிள் நம்பர்ஸ், அதாவது ஒன்னில் இருந்தால் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ். இதே வந்து நான் நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நான் நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படின்னா என்ன அப்படி சொன்னால் இப்போது நமக்கு வந்து நான் நெகட்டிவ் அப்படின்னா மைனஸ் வேல்யூஸ் மட்டும் வந்தது, பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் வேல்யூஸ் மட்டும் வந்துச்சு, கவுண்டபிள் நம்பர்ஸ் மட்டும் வந்துச்சு. இதே நான் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஹோல் நம்பர்ஸ் தான், அதாவது 0 1 2 3 அண்ட் ஸோ ஆன். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸோட 0 ஆட் பண்ணால் ஹோல் நம்பர்ஸ், அதுதான் நான் நெகட்டிவ் இண்டீஜர்ஸ்.